ನಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க டிஜிஎஸ் அங்கிள் ஒரு முறை ಡಿಜೆಸ್ ಅಂಕಲ್ ಅವರು ಒಂದು ಬಾರಿ ஒரு கதை சொன்னாரு. ಒಂದು ಕತೆ ಹೇಳಿದ್ರು. உங்களுக்கு கதை கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம். ಕತೆ ಕೇಳೋದು ನಿಮಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ ಅಲ್ವಾ? கேக்குறீங்களா? ಕೇಳ್ತೀರಾ? அந்த பிரதர் அழகா ஒரு சாட்சி சொன்னாரு. ಆ ಸಹೋದರ ಸುಂದರವಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. ಫುಲ್ಲ என்ன ஆச்சு? ನಾನು ಫುಲ್ ತಣ್ಣಿ ಹಚ್ಚಿದ್ದೆ. ಫುಲ್ ತಣ್ಣಿ அழகா சொன்னாரு. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பாருங்க டிஜிஎஸ் அங்கிள் சொன்ன கதையை கேளுங்க. ಡಿಜೆಸ್ ಅಂಕಲ್ ಅವರು ಹೇಳಿದ ಕಥೆಯನ್ನು ಕೇಳಿ. ஒரு அம்மா இருந்தாங்க. ಒಬ್ಬ ತಾಯಿ ಇದ್ರು. அவங்க ரொம்ப விசுவாசத்துல இருந்தாங்க. ಬಹಳ ಅವರು ವಿಶ್ವಾಸದ ನಂಬಿಕೆ ಅಡಿக்கடி ಆಲಯத்துக்கு போவாங்க. ಆಗಾಗ ಅವರು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. புருஷன் வந்து ಅವನ ಗಂಡ ಬಂದು நம்ம ஆலயத்துக்கு போறதையோ வேத படிக்கிறதையோ விரும்பாதவன். ಈ ತಾಯಿಯವರು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಸತ್ಯವಾದ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಫುಲ್ಲಾ ತಣ್ಣಿயை போட்டு வந்து ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಎಣ್ಣೆ ಹೊಡ್ಕೊಂಡ್ ಬಂದು ಫುಲ್ಲಾ ಅಡಿபாரு. ಫುಲ್ಲಾ ಹೊಡಿತಾರೆ ಅವನ್ನ. ಅಡ್ಡಿ ನಡಿಪಾರು. ಒದ್ದೆ ಅಂತ ಅಡಿ வாங்கினாலும் ஆலயத்துக்கு போறத ಆ ಅಮ್ಮನವರು ಒದೆ ತಿಂದ್ರು ಸಹ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗೋದನ್ನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಬಿಡ ಮಾட்டாங்க. ಬಿಡೋದಿಲ್ಲ. போன வாரம் அவ்வளவு பேர் உட்கார்ந்திருந்தாங்க. ಕಳೆದ ವಾರ ಅಷ್ಟು ಜನ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. இவ்வளவு சேர் காலியா இருக்கு. ಇವತ್ತು ಎಷ್ಟು ಚೇರ್ ಖಾಲಿ ಆಗಿದೆ. அந்த அம்மா அடி வாங்கினாலும் ಆ ಅಮ್ಮನವರು ಹೇಳ್ತಿದ್ರು யார் புருஷன் அடிச்சாலும் ಅವ್ರ ಗಂಡ ಹೊಡೆದ್ರು ஆலயத்துக்கு போனாங்க. ಮತ್ತೆ ಅವರು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஒரு நாள் கிளம்பி போனாங்க. ಒಂದಿನ ಮುದುಕಿ ಹೋದ್ರು. ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರು. அப்ப எல்லாரும் போய் அந்த புருஷன்கிட்ட சொல்லிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಅವ್ರ ಗಂಡನ ಬಳಿ உன் மனைவி போய் ஞானஸ்தானம் எடுக்கறாயா? ನೀನು ಹೆಂಡತಿ ಹೋಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡು சொல்லிட்டாங்க. ಹಾಗಂತ ಹೇಳಿದ್ರು. பெல்ட் எடுத்து காத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ಬೆಲ್ಟ್ ತಗೊಂಡು ಕಾಯ್ಕೊಂಡು ಕೂತಿದ್ರು. பெல்ட் எடுத்துட்டு ಬೆಲ್ಟ್ ತಗೊಂಡು மனைவி வர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಬರ ಕಾಯ್ತಾ டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ಈ ತಾಯಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ நேரா ತಗೊಂಡು வீட்டுக்கு வராங்க. ನೇರವಾಗಿ ಮನೆಗೆ ಬಂದ್ರು. கேக்குறீங்களா? ಕೇಳ್ತಾ ಇದೀರಾ? ஓகே. உங்களுக்கு அடி கொடுத்தா தான் வருவீங்க போல சபைக்கு. ನಿಮಗೆ ಏಟ್ ಪೆಟ್ಟು ಕೊಟ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಾ ಅನ್ಕೊಂತೀನಿ. சரி கேளுங்க. ಕೇಳಿ. இப்போ வீட்டுக்கு வராங்க இந்த அம்மா. ಈ ತಾಯಿ ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. ஞானஸ்தானம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಬರ್ತಾರೆ. வரும்போது யோசிச்சிட்டே வராங்க. ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾರೆ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ಇವತ್ತು ಭಾನುವಾರ. ಫುಲ್ಲಾ தண்ணி விட்டு உட்கார்ந்திருப்பானே. ಫುಲ್ಲಾಗಿ ಎಣ್ಣೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಕೂತಿರ್ತಾನಲ್ಲ. என்ன ಅಡಿಗೆ போறானೋ என்னவோ. ಏನು ಹೊಡಿತಾನೋ ಏನೋ அப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. நினைச்சு அந்த ಅಮ್ಮ வீட்டுக்கு வந்தாங்க. ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ರು. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அப்படி பெல்ட் எடுத்து அப்படி கண்ணெல்லாம் சவுண்ட் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். ಆ ಮನೆಗೆ ಬಂದು ನೋಡುವಾಗ ಆ ವ್ಯಕ್ತಿ ಬೆಲ್ಟ್ ತಗೊಂಡು ಆ ಕಣ್ಣೆಲ್ಲ ಕೆಂಪಾಗಿ ಹಾಗೆ ಕಾಯ್ತಾ ನಿಂತಿದ್ದ ಕೋಪದಲ್ಲಿ. ಏಯ್ ನೀ போய் ஞானஸ்தானம் எடுத்தியா? ನೀನು ಹೋಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ? ஞானஸ்தானம் எடுத்தியா? ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ? போய் சொல்லலாமா ஞானஸ்தானம் எடுத்துட்டு? ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೋದಾ? தப்பா சொன்னாங்க. ஆமா எடுத்தேன். ಈ ತಾಯಿಯವರು ಹೇಳಿದ್ರು ಹೌದು ನಾನು ತಗೊಂಡೆ. இனிமேல் போய் எடுப்பியா? ಇನ್ಮೇಲೆ ತಗೊಳ್ತೀಯಾ? இனிமேல் பேப்டிஸ்ட் எடுப்பியா? ಇನ್ಮೇಲೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ இனிமேல் ತಗೊಳ್ತೀಯಾ? போய் எடுத்தேனா பாத்துக்க. ಇನ್ಮೇಲೆ ತಗೊಳ್ಳಿ. இனிமேல் எடுக்க மாட்டேன். ಅಯ್ಯಯ್ಯೋ ಇನ್ಮೇಲೆ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. இனிமேல் பேப்டிஸ்ட் எடுக்க மாட்டேன். ಇನ್ಮೇಲೆ ನಾನು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. பேப்டிஸ்ட் இனிமேல் எடுக்க மாட்டேன். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಇನ್ಮೇಲೆ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಒಂದೇ ಸಾರಿ ತಗೊಳ್ಳೋದು ಒಳ್ಳೇದು. ರೈಟ್. ஒரு தடவை தான் எடுக்கணும். ಒಂದೇ ಬಾರಿ ತಗೊಳ್ಬೇಕು. சத்தியம் பண்ணு. ಸತ್ಯ ಮಾಡು. சத்தியம் பண்ணு.